அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் கடைசியாக இந்த கட்டிடத்தில் சந்திச்சிருக்கிறோம். அந்த நேரத்தில் சொன்ன விடயங்களைத்தான் மீண்டும் உரத்தும் தெளிவாகவும் சொல்ல விரும்புகிறேன். வர இருக்கிற தேர்தலில் நாங்கள் வீண சின்னத்தில் போட்டி போடுறதான ஒரு முடிவு எடுத்து அந்த வேட்புமனுவும் தாக்கல் செய்து நேற்றைக்கு தேர்தல் ஆணையாளரால் அந்த இது ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த அங்கீகாரம் கொடுக்கப்பட்டு விட்டது. நாங்கள் கடந்த காலங்களில் மக்களுடைய நலன்களுக்காக நாங்கள் வேறு சின்னங்களில் கேட்டு வந்த நாங்கள். ஆனால் இந்த முறை மக்களுடைய கோரிக்கை, நீண்ட காலமாக மக்கள் எங்கள்கிட்ட விடுத்த கோரிக்கை, அதாவது நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய சின்னத்தில் கேட்க வேண்டும் என்று விடுத்த கோரிக்கைக்கு அமைவாக நாங்கள் இந்த முறை வீண சின்னத்தில் கேட்கிறோம். மற்ற உங்களுக்கு தெரியும், எங்களுடைய இந்த அரசியல் கொள்கை மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, எக்காலத்திலும் பிரிக்கப்பட முடியாத வடகிழக்கு ஒரு அழகு, அதுக்கு விசேட அதிகாரங்கள் என்று சொல்லி நாங்கள் ஆரம்ப காலம் தொட்டு சொல்லி வந்த நாங்கள். அந்த வகையில் இந்த முறை வடக்கு கிழக்கில் அங்கே இருக்கக்கூடிய 5 தேர்தல் மாவட்டங்கள்லேயும் நாங்கள் வேட்புமனு தாக்கல் செய்து அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அப்போ எங்களுடைய இந்த பிரதான கோஷம் என்பது கடந்த 60 வருடங்களாக தமிழ் மக்களை ஏமாற்றி வந்த இந்த அரசியல் தலைமை மாற்றப்பட வேண்டும். தென்னிலங்கையில் என்னதான் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அது தமிழ் மக்களை வந்தடையாத காரணம் தமிழ் மக்களுடைய இந்த ஏமாற்று தலைமை. அப்போ இந்த ஏமாற்று தலைமை மாற்றப்பட வேண்டும் என்றதுதான் எங்களுடைய பிரதான இலக்காக கொண்டு இந்த தேர்தலில் நாங்கள் ஈடுபடுகின்றோம். நான் வருவதற்கு முன்பாக எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தினுடைய ஒரு வரைவு உங்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதில் ஒரு அளவுக்கு ஒரு இரத்தின சுருக்கமாக நாங்கள் எங்களுடைய எண்ணங்களை, எங்களுடைய வேலை திட்டங்களை நாங்கள் அதில் வெளிப்படுத்தி இருக்கின்றோம். கடந்த காலத்தில் நாங்கள் செய்த வேலை திட்டங்களை தொடர்வதற்கும், எங்களுடைய மக்கள் எதிர்கொண்டு வருகின்ற தீரா பிரச்சனையாக இருக்கின்ற அரசியல் உரிமை பிரச்சனைக்கான தீர்வாகவும், சக தமிழ் கட்சிகள்கிட்ட அரசியல் தீர்வண்டு இல்லை. அவர்கள் ஒரு காற்றுல கதைக்கிறது போல சொல்லுகின்றார்களே ஒழிய அவர்கள்ட்ட எந்த விதமான ஒரு தீர்வு திட்டமும் இல்லை. ஆனால் நாங்கள் தெளிவாக சொல்கின்றோம், எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்க வேணும். இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் ஏற்படுத்தப்பட்ட இந்த 13வது திருத்தச் சட்டம், அதாவது இந்த மாகாண சபை முறைமை கூடாக அதிலேருந்து ஆரம்பித்து அதை முழுமையாக நடைமுறைப்படுத்தி கொண்டு சமகாலத்தில் மேலதிகமான தேவையான மேலதிகமான அதிகாரங்களையும் விசேட அதிகாரங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். அதை நாங்கள் இதில் தெளிவுபடுத்தி போட்டிருக்கின்றோம். அடுத்தது எங்களுடைய மக்கள் எதிர்கொள்ளுகின்ற அடுத்த பிரச்சனை இந்த நிலத்தை பொறுத்த வகையில் மக்களுடைய நிலம் மக்களுக்கு சொந்தம் என்பதுதான் எங்களுடைய உறுதியான நிலப்பாடு. அப்போ அதை நடைமுறைப்படுத்தும் விதமாக நாங்கள் கடந்த காலத்தில் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை விடுவிச்சிருக்கின்றோம். இன்னும் எஞ்சி இருக்கின்ற நிலங்களையும் நாங்கள் விடுவிப்போம். இது எங்களுடைய தேர்தல் கோஷம் அல்ல, இது எங்களுடைய அபிலாசை, எங்களுடைய மக்களுடைய அபிலாசையை நாங்கள் நியாயமான அபிலாசையை நிறைவேற்றுவோம் என்ற வகையில் தான் இங்கே மீண்டும் அதை நான் உறுதிப்படுத்துகின்றேன். அடுத்தது அரசியல் கைதிகள்
அரசியல் கைதிகளுக்கு பொது மன்னிப்பு கொடுத்து விடப்பட வேண்டும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், என்னுடைய வரலாற்றின்படி நானும் அரசியல் கைதியாக இருந்தேன். ஆனால் என்ன திறந்து விட இல்லை, நானாக திறந்து கொண்டு நாங்களும் சேர்ந்து திறந்து கொண்டு சிறக்கதவை திறந்து கொண்டு போனாங்கள். அப்புறம் திரும்பி ஜனநாயக வழிமுறைக்கு வந்த பிறகு எனக்கும் அந்த பொது மன்னிப்பு வழங்கப்பட்டது. அந்த வகையில் அந்த 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 உரிமை அல்லது அது சம்பந்தமான அக்கறை காரணமாக நிச்சயமாக விடுவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இதனுடைய முயற்சியாக. உங்களுக்கு தெரியும், 97ஆம் ஆண்டு நினைக்கிறேன் களத்துறை சிறைச்சாலைக்கு விஜயம் செய்த நான். அப்போ அங்கே நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் அதே நேரத்தில் முழுமையாக இல்லாவிட்டாலும் பலரை விடுவிப்பதற்கு நாங்கள் பலரை விடுவித்திருக்கின்றோம். மற்றது உங்களுக்கு தெரியும், நான் இருந்த அரசாங்கம் அன்றைக்கு இருந்த அரசாங்கத்தில் அன்றைக்கு கிட்டத்தட்ட அந்த முன்னநாள் போராளிகள் பலர் விடுவிக்கப்பட்டிருக்கணும். மற்ற அந்த காணாமல் போனாக்களை தேடி கண்டுபிடிக்கிறது, அதையும் நாங்கள் செய்ய வேணும். அதுக்கான வேலை திட்டங்களும் எங்களிடம் இருக்கின்றது. தொழில்நுட்ப கல்வி, பல்கலைக்கழக அதிவிரிவாக்கம் என்றெல்லாம் சொல்லி நாங்கள் பல இதுகளை நாங்கள் ஏற்கனவே செய்து முடித்தவற்றையும் சொல்லியிருக்கின்றோம். அதைவிட நாங்கள் எதிர்காலத்தில் என்ன செய்ய போக இருக்கின்றோம் என்பதையும் எங்களுடைய அந்த வரைவில் நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். அதில் சிலதுகள் வரைவென்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன். அதில் அந்த சொல்லப்பட்டதோடு மேலதிகமாக இந்த புலம்பெயர்ந்த மக்களுக்கு அந்த இந்தியாவில் ஒரு இதொன்று இருக்குது, என்ஆர்ஐ என்று. அதுபோல் இங்கே என்ஆர்எஸ், இந்த புலம்பெயர்ந்த மக்களுக்கு நாங்கள் சில விசேட ஏற்பாடுகளை வைத்திருக்கின்றோம். சந்திரிகா அம்மையாருடைய அந்த தீர்வு திட்ட காலத்தில் கூட நாங்கள் அதை வலியுறுத்தி இருக்கின்றோம். புலம்பெயர்ந்த மக்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட வேண்டும், அவர்கள் இங்கு இலகுவாக வந்து போகக்கூடிய மாதிரி இருக்க வேண்டும் என்று சொல்லியும், மற்றது அவர்கள் இங்கு முதலீடுகள் சொத்துக்களை வாங்கக்கூடிய வகையில், முதலீடுகள் இடக்கூடிய வகையில் அதுக்குரிய ஏற்பாடுகள் அவர்களுக்கு செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, இந்தியாவில் என்ஆர்ஐ என்று இருக்கின்றது. அதாவது என்னென்று சொல்கிற என்ஆர்ஐ என்றா, ஆனால் அவையில் அந்த அரசியலில் ஈடுபட முடியாது என்று சொல்லி இது. ஆனால் நாங்கள் இங்கே அதை மாற்றி இங்கே அவள் அரசியல்லையும் ஈடுபடலாம். என்ஆர்எஸ்ஸா, அது மாதிரி இங்கே என்ஆர்ஐ, அது இந்தியன். இது என்ஆர்எஸ் நான் ரெசிடென்ட் ஸ்ரீலங்கன்ஸ். அப்போ இவர்களுக்கு அது அங்கே கிடைக்கக்கூடிய, இந்தியாவில் கிடைக்கக்கூடிய அதே உரிமைகளோட மேலதிகமாக வாக்குரிமையும் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அடுத்த இந்த யுத்தத்தில் நீண்ட காலமாக பல மரங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனபடினா நாங்கள் ஒரு 10 லட்சம் மரங்களை நடுவதற்கான ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்ய இருக்கின்றோம். அதே போல் அது அந்த பயன் தரும் மரங்கள், அதில் இந்த பல மரங்களும் அதிகமாக உள்ளடங்கி இருக்கும். அப்போ எங்களுடைய மக்கள் ஒரு போசாக்கான உணவை உண்பதற்கும் அதே நேரத்தில் ஒரு தொழில் வாய்ப்பாக, அதாவது உங்களுக்கு தெரியும் அந்த பழச்சாறு அல்லது அந்த பழத்தில் அந்த பழத்தை பதப்படுத்தி அதில் பல சிறு கைத்தொழில் உற்பத்திகளை நாங்கள் செய்து கொள்ளலாம். அதையும் அதே போல் கால்நடைகளும் ரொம்ப அழிந்து விட்டது. அப்போ அதனுடைய தரத்தை உயர்த்தி அங்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு 10 லட்சம் அளவில் அந்த கால்நடைகளையும் நாங்கள் வளர்ப்பதற்கான அந்த திட்டத்தோடு இருக்கின்றோம். அதைவிட உங்களுக்கு தெரியும், இந்த சிறு கைத்தொழில், குடிசை கைத்தொழில் இப்போ ஜப்பானில்
கொரியாவில் இருக்கிற மாதிரி அந்த தொழில்நுட்பத்தை அதிகரித்து அவர்கள் வீடுகளில் செய்யக்கூடிய இந்த சிப்ஸ் என்று சொல்லுவீனம், இந்த வானொலிகளுக்கு, தொலைக்காட்சிகளுக்கு, கேமராக்களுக்கு, டெலிஃபோன்களுக்கு பயன்படுத்தக்கூடிய இது ஒரு 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 உயர்ந்தபட்ச தொழில்நுட்பமாக இருந்தாலும் அதை இலகுபடுத்தி குடிசைகளுக்கு அதை வீடுகளில் உற்பத்தி செய்யக்கூடிய வகையில் செய்வமாக இருந்தால் அப்போ அந்த சுயதொழில் வாய்ப்பு கூடாக நாங்கள் இன்னும் இந்த வேலை வாய்ப்புகளையும் நாங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதை விட தொழிற்சாலைகளையும் நாங்கள் உருவாக்க இருக்கின்றோம். இதுதான் அந்த ஏற்கனவே உங்களுக்கு அந்த விரைவுக்கு மேலதிகமாக இந்த வகையில் இந்த நாங்கள் கற்பனையில் எதையும் சொல்ல இல்லை. ஏற்கனவே எங்களுடைய வேலை திட்டங்களில் நாங்கள் இவற்றையெல்லாம் செய்திருக்கின்றோம். இதில் சொல்லப்பட்ட விடயங்கள் பல விடயங்களை நாங்கள் செய்திருக்கின்றோம். அதனுடைய தொடர்ச்சியாகவும் அதனுடைய விரிவாக்கமாகவும் மேலதிகமாகவும் செய்கின்ற திட்டங்களைத்தான் நான் இன்று உங்கள் மத்தியில் வைத்திருக்கின்றேன். அப்போ இந்த அரசியல் தீர்வை பொறுத்த வகையில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன். அதாவது நீண்ட காலமாக சொல்லி வருகின்ற விடயம் இந்த 13வது திருத்தச் சட்டத்தை, இந்த மாகாண சபை முறைமையை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதில் ஆரம்பித்து அடுத்த கட்டமாக அந்த கங்கரண்ட் லிஸ்ட் என்று இருக்கின்றது. அதாவது இந்த மூன்று விதமான அதிகாரப்பட்டியல் உண்டு. மாகாணத்துக்குரிய அதிகாரப்பட்டியல், மற்றது மத்திக்குரிய அதிகாரப்பட்டியல், மற்றொரு பொதுப்பட்டியல் என்று இருக்கின்றன. அப்போ இந்த பொதுப்பட்டியலை பொறுத்த வகையில் மத்திக்குரிய ஒரு சில இதுகளை மத்திக்குரிய சில இதுகளை கொடுத்து விட்டு ஏனையவற்றை மாகாணத்துடன் இணைப்பது தான் எங்களுடைய இந்த வேலை திட்டமாக அமைஞ்சிருக்கின்றது. இனி உங்களுடைய நேரம், உங்கள் நேரம். வேறு இன்றைக்கு பத்திரிகையில் ஒரு கருத்தொண்டு வந்திருந்தது, இதான் இபிடிபிக்குரிய கடைசி காலம் என்று சொல்லி. ஆனால் உங்களுக்கெல்லாம் தெரியும், இதுக்கு முதல் எத்தனையோ தடவை எத்தனையோ பேரெல்லாம் அதை சொன்னவ. ஆனால் நாங்கள் எங்களுடைய அரசியல் நிலப்பாட்டிலையும் அரசியல் செயல்பாட்டிலையும் நாங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். சிலவேளை சொன்னவைகளுக்கு சிலவேளை இது ஒரு முதலும் கடைசியுமாக இருக்கலாம். ஆனால் எங்களை பொறுத்த வகையில் இது ஒரு நீடித்த தன்மை கொண்டதாக மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் வரை இபிடிபியினுடைய பிரசன்னம், இபிடிபியினுடைய செயல்பாடு தொடரும் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் ஒரு நம்பிக்கையோடு மாத்திரமல்ல ஒரு ஜதார்த்தத்தோடையும் நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன். காணாமல் போனவர் என்ற விடயம் சார் இன்னைக்கு 5 வருஷம் 6 வருஷம் ஆயிடுச்சு. இனி அவர்கள தலைவர்ன்றது எந்தளவுக்கு சாத்தியப்படும் அல்லது எந்தளவுக்கு அது வெற்றி பெறக்கூடியதாக இருக்கிறது? காணாமல் போனாக்களை தேடி கண்டுபிடிக்கிற என்பது இந்த விசாரணை குழுக்கள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்குது. பல பேர் விசாரணையில் தோற்றமளிச்சிருக்கணும். அப்போ அந்த தகவல்களை வச்சுக்கொண்டு, ஏன்னா அதில் உண்மை சொல்லப்பட்டதா பொய் சொல்லப்பட்டதா என்றது தெரியாது. ஆனால் அதை ஆராய வேணும். அதோட உண்மைத்தன்மைகள் என்ன என்ற நாங்கள் ஆராய வேணும். அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் எனக்கும் ஒரு சந்தேகம் இருக்குது. ஏனென்றால் இப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்பில் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அல்ல சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொல்லினம் தங்களிட்ட ஆதாரங்களோடு இருக்குது, இரகசிய முகாம்கள் இருக்கிறதாக ஆதாரத்தோடு இருக்குன்னு எல்லாம் சொல்லியிருக்கணும். ஆனால் பிரதமர் அதை மறுத்திருக்கிறார். நான் இங்கே அவர் யாழ்ப்பாணம் வந்த பொழுது அவர்களுக்கு முன்னால் கேட்ட இடத்துல மறுத்திருக்கிறார். அது மாத்திரமில்லை, நாடாளுமன்றத்தில் அந்த கேள்வி எழுப்பி உத்தியோகபூர்வமாகவும் மறுத்திருக்கிறார். அப்போ அந்த நேரத்தில் ரகசிய முகாம் இருக்கண்டெல்லாம் சொன்னவ மௌனமாகத்தான் இருந்தவ. இருந்தாலும் அந்த ரகசிய முகாம் இருக்கு, தங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கின்றவர்களை விசாரித்தால் உண்மை வரும் அல்லது பொய் வரும். அப்போதில் அவர்களை நாங்கள் விசாரிக்க வேண்டி இருக்கிறது. ஆதாரம் இருக்கண்டான்னு சொல்லினோம்,
முதலமைச்சர் சொல்கிறார், அல்ல வேறு சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொல்லினோம். அப்போ அவையில் வர இருக்கிற நாடாளுமன்றத்தில் நான் அதைத்தான் முதல் கேள்வியாக எழுப்ப இருக்கிறேன். அதை அரசாங்கம் உடனே அதை விசாரிக்க வேணும் என்ற ஆதாரங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்க அதை உடனே விசாரிக்க வேணுமென்று. ஆனால் இன்னொரு பக்கத்தில் ஏன் அவ்வளோ காலம் பொறுத்திருக்க வேணும், அதை ஏன் இப்போ உடனே விசாரிக்கக்கூடாது, இவர்கள் அரசியலுக்காக சொன்னார்களா அல்ல உண்மையில் சொன்னார்களான்றதை நிரூபிக்கக்கூடிய ஆதாரங்கள் இவற்றை உண்மையாக இருக்கான்றதையும் நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கு. மற்ற இன்னொரு பக்கத்தில் இந்த பாதிக்கப்பட்டார்கள் இருக்கிறோம் தான், அவருக்கு ஏதோ ஒரு வகையில் பரிகாரம் காணப்பட வேணும். இதில் எல்லாத்தையும் சேர்த்து தான் காணாமல் போனாக்களை தேடி கண்டுபிடிக்கிற அந்த நடவடிக்கைன்றது நான் சொன்னேன். எங்களோட பிள்ளைகளுக்கு என்ன நடந்திருக்கிறது, என்ன நடந்து கொண்டு இருக்கிறது சரியாக பிடிச்சு கொண்டு இருக்கிறோம் சார். இப்போ இன்னிலே நாங்கள் சில அறிக்கைகளை அரசியல் ரீதியாக முகாம் இருக்குது, அதை இதுன்னு சொல்லி போகிறோமே ஒழிய உண்மையாக ஒரு மனிதாபிமானமாக இல்லை யதார்த்தமாக நாங்கள் சிந்திக்க முடியாத நிலையில் இருக்கிறது. அதை கவலைக்குரிய நாங்கள் உண்மையிலே அந்த அம்மாவுக்கு இல்லை உங்களோட பிள்ளை போயிட்ட அல்லது இல்லை என்றதை உறுதிப்படுத்த முடியாத நிறைய தடம்பு விட்டுனாங்க. அவர்கள் ஒரு மனச்சோர்வுக்குள்ளாக்கி அவர்களை ஒரு மனநோயாளியாக இங்கே இருக்கிற இந்த அரசியல் ரீதியாக இல்லை. இதில் இருந்து சில தேசம் நான் உண்மையான மனப்புறா கேட்க உண்மையான நிலைமை என்ன செஞ்சேன் காணாமல் போன அப்படின்னு தான் கேட்குவாங்க. அது அரசாங்கத்தை தான் கேட்க வேணும். உங்களுக்கு தெரியும், இதில் என்னுடைய தம்பியாரும் காணாமல் போயிருக்கிறார். அப்போ எனக்கும் அந்த நோய் தெரியும், எனக்கும் அந்த நோய் இருக்குது, அந்த நோய் தெரியும். அந்த வகையில் நான் இருந்த ஆட்சியில் அதுகளை பற்றி கதைச்சிடத்தில் அவர்கள் கை விரித்து விட்டார்கள். இருந்தாலும் என்னுடைய அழுத்தம் காரணமாக அவர்கள் ஆணைக்குழுக்களை நியமிச்சிருக்கிறார்கள். அந்த ஆணைக்குழு தொடர்ந்து போய்கொண்டிருக்குது. அந்த ஆணைக்குழு ஒரு இடைக்கால அறிக்கை விடுத்ததாகவும் கேள்வி. அப்போ அந்த இடைக்கால அறிக்கையில் பத்திரிகையில் சில தவறான தகவல் வந்திருக்கிற நாங்கள் கேட்ட இடத்துல உண்மை அல்ல என்று சொல்லி அந்த சில தவறான தகவல் அதில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அது என்ன நோக்கத்துக்காண்டி சொல்லப்பட்டு தெரிய இல்லை. நீங்கள் கேட்கல இந்த பத்திரிகையில் என்ன வந்தேன்னு கேட்பியல காட்டுறது குணந்திருக்கிறேன். கேட்க அப்போ அதெல்லாம் வந்திருக்குது. அப்போ இதில் நாங்கள் ஒரு அரசியல் உள்நோக்கங்களை விட்டுட்டு நீங்கள் சொன்னது போல் அந்த பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கு நாங்கள் உண்மையை சொல்ல வேணும், அவர்களுக்கு நியாயம் கிடைக்க நாங்கள் ஏற்பாடு செய்ய வேணும். அப்போ இந்த புதிய ஆட்சியில் பல விடயங்கள் சொல்லப்பட்டது. அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் கூட எங்களோட மக்களோட சம்பந்தப்பட்ட பல விடயங்கள் செய்கிறதாக சொல்லப்பட்டது. ஆனால் அதுகள் எதுவும் நடைமுறைக்கு வர இல்லை. அப்போ நடைமுறைக்கு வராது காரணம் அரசன்று நான் பார்க்கலேன் என்று சொன்னால் அந்த அரசை தாங்கள்லாம் கொண்டு வந்து என்று சொல்லி தம்மட்டம் அடிக்கிறவர்களுடைய ஒரு ஒரு செயலின்மை அல்ல விருப்பமின்மை தான் அது காரணம் என்று நான் பார்க்குறேன். அப்படியே வர இருக்கிற அரசில் இந்த விடயம் முன்னுரிமைப்படுத்தப்பட்டு அது இருக்கா இல்லையா, என்ன நடந்தது என்பதும் மற்ற பாதிக்கப்பட்டாக்களுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கக்கூடிய வகையில், நிவாரணம் நான் இப்போ அரிசி சினிமாவை சொல்ல ஒரு 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 மரியாதையான ஒரு கௌரவமான ஒரு நிவாரணம் கிடைக்கக்கூடிய வகையிலே ஏற்பாடு செய்ய வேணுமென்றது தான். பேப்பரில் ஒரு செய்தி வந்திருந்தது, இப்படி அந்த ஆணைக்குழு இடைக்கால அறிக்கை கொடுத்தேன்னு சொல்லியும் அந்த ஆணைக்குழுவினுடைய பேச்சாளர் கெலி என்பவர் செய்தி கொடுத்ததாகவும், அதாவது என்ன கருணா பிள்ளையான் டக்ளஸ் வானந்த விசாரணைக்கு உட்படுத்தப்படுவினோம் என்று. அப்போ நாங்கள் அந்த ஆணைக்குழுவிட்ட கேட்டெடுத்து நாங்கள் அறிக்கை கொடுத்த உண்மொழி அப்படி ஒரு கெலி என்ற ஒரு பேச்சாளரும் இல்லை, அப்படி அந்த செய்தி நாங்கள் கொடுக்கவும் இல்லை என்று சொல்லப்பட்டது. அப்போ இது உண்மையென்று எனக்கு தெரியல. அப்போ நாங்கள்
இதோட முடிக்கலாம் என்று நினைக்கிறேன், கேள்விகள் இல்லை என்று சொன்னால். நன்றி.